இல்ல அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு. அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே என்னால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மை என் குடும்பத்தை பத்தி அசிங்கமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டு இப்போ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகுது. ஏன்னா இது குறிப்பா இது டெஸ்ட் ஷூட்டுக்காக பண்ண ஒரு விஷயம். ஒரு ஆண் வந்து கைநடந்துட்டு டெஸ்ட் ஷூட் பண்றது வந்து அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே இவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அவங்க என்ன வார்த்தைகள் சொல்லி அதை விவரிக்கிறது. அந்த நைட்ல வெளியே வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த நைட்ல வரீங்க? நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல் வெளில வரது உங்களுக்கு அது யார் நைட்ல என்ன வீட்டுள்ள வந்தாங்க என் காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது தானே. ஆமா, எங்கள் காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது. அது தப்பிங்க. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அப்போ அது வந்து நாங்கள் விளக்கம் கொடுத்தோம். அந்த விஷயத்துல அப்பவும் போலீஸ் வந்தாங்க. அப்பயும் நாங்கள் விளக்கம் கொடுத்தோம். அப்போ அவங்கள வந்து கண்டிச்சாங்க. அப்பயே புகார் அளிச்சு ஆமா ஆமா அது விளக்கம் கொடுத்தாங்க. அது இப்போ வந்து முறையாக இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் முறையாக இந்த வீடியோ யார் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில் அதை கண்டுபிடிக்கணும். அதன்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம காவல் நிலையத்தில் நமக்கு சட்டத்தின் மேலாக நம்பிக்கை. எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டாலும் சட்டம் நம்மளை காப்பாற்றும், நீதி நம்மளை காப்பாற்றணும் நம்பிக்கை இருக்கு. அதனால